ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பொட்டுக்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கடாயில் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டை போட்டுக்கலாங்க, 2 வரமிளகா. இதை வந்து லேசாக செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன கொட்டை புளியும் சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 1/4 கப் பொட்டுக்கடலை வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி வந்து தாராளமாகவே இருக்குங்க. ஒரு 5-6 கீத்து தேங்காய் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பக்கமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லாவே நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். தாளிப்பு வந்து கொடுத்துடலாங்க. கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு தான் வந்து ஹைலைட்டே. தாளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. லைட்டாக உளுந்தம்பருப்பு வந்து செவந்தோன்னே தாளிப்பு வந்து நம்ம சட்னியில் வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவர்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.